நான் உங்கள் கனவை நினைவாக்குவேன், அதே சமயத்தில் உங்களுக்கு கஷ்டத்தையும் ரொம்ப கொடுப்பேன். என்ன எவ்வளவுக்கு எவ்வளோ நிறைய வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளருவேன். என் பேர் என்ன தெரியுங்களா? What are the three pieces? First is the purpose. வயசுக்கு வர செரமனி கூட எடுத்திருக்காங்க. Oh my God. கல்யாணம் பண்ணுறதுக்கு. வேர்ஸ் வந்து பிள்ளைங்களோட பர்த்டே செய்கிறதுக்கு, ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறதுக்கு. கல்யாணம் வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான். ஸோ அதனால் வந்து கல்யாணம் பண்ணோன்னே எப்படி கல்யாணம் நடந்துச்சு கூட யோசிப்போம்ல. ஸோ இப்போல்லாம் கொஞ்ச நாள்லேயே வந்து நிறையா ரிப்பேர்ஸ் வருது, இந்த மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் முக்கியமாக மிஸ்டேக் செய்கிறது வந்து என்னன்னா, அந்த செய்யணுக்காக வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல். why they ask your details all upfront because most likely நீங்க மறந்துடுவீங்க. ஆமா, to keep count is 15 days or 30 days and then இந்த இமெயில்லாம் வரும். அந்த இமெயில் will come, mostly will go into நம்மளும் வந்து அந்த ரஷ்ல வந்து மேபி அந்த ப்ரோசஸ் கார்ட்ல தான் வச்சிருப்போம். ஸோ கார்ட்லேருந்து போய் வாங்குறதுக்கு அது இன்னொரு நாள் ஒரு மனசு மாற்றம் நடக்கலாம். We have the money, we think we can spend the money, but in reality we don't have, we never seen the money. I'm talking about credit card, pay now, all these apps and all those things you browse, right? You are trying for temporary 15 move your money out. So savings, salary account salary வந்துருச்சுன்னா move it out for savings first. So this is the balance that I got to play. இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்ட்டை ஒரு புதிரோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்க்குறேன் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையான்ட்டு. நான் உங்கள் கனவை நினைவாக்குவேன், அதே சமயத்தில் உங்களுக்கு கஷ்டத்தையும் ரொம்ப கொடுப்பேன். என்ன எவ்வளவுக்கு எவ்வளோ நிறைய வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளருவேன். என் பேர் என்ன தெரியுங்களா? நான் தான் கடன். ஆமாங்க, விரலுக்கேற்ற வீக்கம் மாதிரி வாழணும்னு நம்ம பெரியோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த அதிநவீன காலத்தில் வந்து அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளை சுற்றியும் இருக்கிற பொருள்களும் சரி, சுற்றி இருக்கிற ஆசைகளும் சரி, நிறைய நம்மளுக்கு வந்து ஒரு பேராசை உண்டாக்கும், ஒரு டிசையர், இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால நம்ம வந்து சில சமயங்களில் கடன்களை வாங்கி அந்த தொல்லைக்கு நம்ம ஆளாகிறோம். அதையும் மீறி ஒரு சராசரி மனிதன் கூடிய எல்லா வாழ்க்கையில் இருக்க வேண்டிய பொருள் கூட இப்போ வந்து ரொம்ப கஷ்டமான, கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்குது. இவர்கள் எல்லோருமே இந்த கடனில் போய் விழும்போது அங்கிருந்து எப்படி எந்திரிச்சு வர்றது, அது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் மிஸ் நிர்மலா சுப்ரமணியம், ஷீ இஸ் தி ஃபைனான்ஷியல் அட்வைசர் ஃப்ரம் AKPK. வாங்க இப்போ அவங்களோட ஒரு சின்ன காணொலி. வணக்கம் மிஸ் நிர்மலா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். இன்றைக்கி ஸ்டூடியோவில் நம்மளோட வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் பாட்காஸ்ட் டீம் எல்லாரும் சார்பிலையும். நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. ஓகே, எனக்கு CITOS, சீக்ரிஸ், இதோட வேறுபாடுகள் என்ன? CITOSனால் என்ன, சீக்ரிஸ்னா என்ன? வாட் இஸ் AKPK? CITOS அண்ட் சீக்ரிஸ் போத் ஆர் ரிப்போர்ட்டிங். அதெல்லாம் வந்து நம்மளோட கிரெடிட் ரிப்போர்ட்டிங். இப்போ CITOS எடுத்தோம்னா அந்த கம்பெனி கிரெடிட் டிப் ஆஃப் சர்வீசஸ். அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க கடன் எடுத்துகிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அவங்க மேலே வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஸோ மொமெண்ட் வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த ரெக்கார்ட் வந்து CITOS வந்து கேப்சர் பண்ணி போட்டுருவாங்க. சீக்ரிஸ் வந்து இட்ஸ் பை பேங்க் நகர் கிரெடிட் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் ரெஃபரன்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சீக்ரிஸ் வந்து நம்மளோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நம்ம வந்து எங்கேருந்து, எந்த வங்கியிலேருந்து, ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம வந்து கடன் வாங்கியிருந்தோம்னா அதோட ரெக்கார்ட் வந்து அங்கே இருக்கும், பேமெண்ட் ரெக்கார்ட். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒழுங்காக கட்டிட்டு வந்துட்டு இருக்கோமா, பேமெண்ட் ரெக்கார்ட் அப்படின்னு காமிப்பாங்க. CITOS வந்து லீகல் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பேர் அங்கே போவோம். சீக்ரிஸ் வந்து எந்த கடன் எடுத்துக்கையோட பேங்க்ஸ்லேருந்து, வங்கியிலேருந்து நம்ம எந்த கடன் எடுத்தாலும் எங்கேருந்து கடன் எடுத்தோம், என்ன கடன் எடுத்தோம், எவ்வளோ எடுத்தோம், அப்புறம் 12 மாதத்தோட லேட்டஸ்ட் 12 monthsோட பேமெண்ட் ரெக்கார்ட் வந்து எப்படி கட்டிட்டு வரோம்ல, அது வந்து அந்த ரெக்கார்ட் காமிப்பாங்க. ஸோ அழகாக கட்டிட்டு வந்தோம்னா அழகாக காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது வச்சு தான் இப்போ நம்ம வந்து இன்னொரு வங்கிக்கு போகிறோம், ஒரு வேறு கடன் இருக்கிறதுக்குன்னா அவங்க வந்து இங்கே ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களை நம்பி இன்னொரு கடன் கொடுக்க முடியுமா, ஏற்கனவே எடுத்த கடன் வந்து நீங்கள் அழகாக கட்டிட்டு வரீங்களா, அது பார்த்துட்டு தான் இது வந்து அவங்களோட ரிப்போர்ட் கார்டு மாதிரி இருந்து பார்ப்பாங்க. CITOSம் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. CITOS ஏன் செக் பண்ணுவாங்களா,
உங்களுக்கு வந்து வேறு கடனில் வந்து இல்லாட்டி வேறு பேமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் லீகல் ஆக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுவும் வந்து ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வந்து சீக்ரீஸில் காமிக்காதது வந்து எஸ்பெஷலி வந்து கேரண்டோ. ஓகே, கேரண்டோவாக இருக்கிறவங்க வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு கேரண்டோ பண்ணியிருக்கோம், அவங்க வந்து அவங்க எடுத்த கடனை கட்டணுன்ட்டு, அப்புறம் அவங்க அந்த கடனை கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா, ஸோ அந்த சம்மந்தப்பட்ட வங்கியோ இன்ஸ்டிடியூஷனோ நம்ம மேலே அவங்க மேலேயும் லீகல் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கேரண்டோ மேலேயும் லீகல் ஆக்ஷன் கேரண்டர். ஸோ 2 பேர் மேலேயும் லீகல் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கேரண்டோட ரெக்கார்ட் வந்து சீக்ரீஸில் வராது. ஓகே, ஆனால் அப்படி லீகல் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அப்போ CITOSல வரும். ஸோ இட்ஸ் 2 different credit checking services, credit record services. அண்ட் CITOSல வந்து இன்னொன்று வந்து நம்மளோட கிரெடிட் ஸ்கோர் வர காமிப்பாங்க. ஸோ இட்ஸ் ஒன் பேஸ். CITOSல போய் செக் பண்ணோம்னா சீக்ரீஸும் செக் பண்ணலாம், பேங்க்ரப்சி செக் பண்ணலாம், வேறு மாதிரி லீகல் ஆக்ஷன்ஸு, அண்ட் தென் அவங்களும் வந்து உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வேற கணக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ வாட் அபவுட் AKPK? AKPK வந்து ஏஜென்சி கவுன்சிலிங் டன் பெங்குருசன் கிரெடிட். நாங்கள் வந்து பேங்க் நிகார கீழே உருவாக்கப்பட்ட ஒரு ஏஜென்சி. 2006 ஆரம்பித்தாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து நிறையா கடன் எடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு, புது கடன் கொடுக்குறல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடனை செட்டில் பண்ணோன்னா ஒரு புது கடன் எடுப்பாங்க. ஸோ கடன் நாங்கள் எந்த வகையிலையும் கடன் கொடுக்கல. எடுத்த கடன் வந்து சம்மந்தப்பட்ட வங்கிக்கிட்ட தான் இருக்கும். நாங்கள் வந்து அவங்களுக்காக அந்த வங்கிக்கிட்ட பேசுவோம். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இவங்க வராங்க, இவங்களுக்கு வந்து 5 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. 5 கிரெடிட் கார்டோட பாக்கி வந்து 50,000 வெளிக்கிட்ட இருக்குது. 50,000 வெளிலாம் மாதம் கட்ட வேண்டிய தொகை வந்து ஒரு 2,500 வெளி வரும், 5% மினிமம். ஸோ இவங்கனால வந்து அந்த 2,500 வெளி கட்ட முடியாமல் போயிடுச்சு. மாதம் வந்து கஷ்டமாக இருக்குது இந்த தொகையை வெளியாக்குறதுக்கு. ஸோ இவங்க வந்தோடனே நாங்கள் அந்த சம்மந்தப்பட்ட வங்கிக்கிட்ட பேசி எல்லாம் கிரெடிட் கார்டும் வந்து டெர்மினேட் பண்ணிடணும். டெர்மினேட் பண்ணி டேர்ம் லோனுக்கு மாற்றி வருஷங்களை இழுப்போம். ஓகே, அப்போ தான் வந்து இந்த மாதம் கட்ட வேண்டிய தொகை வந்து எங்களால் குறைக்க முடியும். ஸோ மேபி இப்போ வந்து 2,500க்கு அவங்களால கட்ட முடியல. மேபி இப்போ கணக்கு பண்ணி வருஷங்கள் இழுத்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ்க்கு பேசுவோம். ஸோ அந்த 10 வருஷத்துக்கு வந்து மேபி அவங்களோட இது அவங்க கணக்கு பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவங்களோட தொகை மேபி இப்போ வந்து 800 வெளி 900 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு மாதத்துக்கு இப்போ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் ஃப்ளோ இருக்குது செலவு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ எங்களோட எய்ம் வந்து இவங்க வந்து எப்படி வந்து கடனை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் வந்து எங்ககிட்ட வராங்க. ஸோ எங்ககிட்ட வரும்போது திவாலுக்கு முன்னால், திவால் ஆகிட்டாங்கன்னா இன்சால்வன்சிக்கு போகணும். ஸோ நாங்கள் எங்களோட நோக்கம் வந்து திவால் ஆகக்கூடாது, வேறு லீகல் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னால் வந்தாங்கன்னா, ஸோ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இதுதான் நிறையா ரீஸ்ட்ரக்சரிங் இந்த மாதிரி தான் நிறையா பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்தவங்க கிட்ட கேட்டோம், ஏன் உங்களுக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒழுங்காக திட்டம் பண்ணல, இங்கே ஒரு கேப் இருக்குது. வங்கி எவ்வளோ ஆஃபர் பண்ணுறதுக்கும் நான் உண்மையாக எனக்கு வந்து நான் எவ்வளோ எஃபோர்ட் பண்ண முடியுமோ ஒரு கேப் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நாலேஜ் கேப்னால தான் நாங்கள் பார்த்தோம் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டுது அவங்க எதுக்காக கடன் எடுக்கிறாங்க. கடன் எடுத்தோன்னே உண்மையாக என்னால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், நான் எவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு அந்த கேப் இருக்கிறதுனால அப்போ நாங்கள் நிறைய எஜுகேஷனுக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ எப்படி வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது வந்து சொல்யூஷன். இப்போ இவங்க வந்து ப்ரிவென்ஷனும் நம்ம செய்யணும். ஸோ ப்ரிவென்ஷன், ஸோ அதனால் வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டிஸில் வந்து எங்கள் சப்ஜெக்டும் இருக்குது. ஸோ சில நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து எங்களோட சப்ஜெக்டை ரன் பண்ணுறாங்க யூத்துக்கு. இப்போ வந்து கிளப் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யூனிவர்சிட்டிஸில். ஸோ ஸ்டூடெண்ட்ஸே வந்து ப்ரோக்ராம், ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ், ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் ஸ்கில். ஆமாம், காலம் பூரா நம்மளுக்கு இந்த ஸ்கில் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து we are running a lot of programs so that பிரச்சனைகள் வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பண பிரச்சனை வந்து எவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணாலும் எங்கேயாச்சும் ஒன்று மாட்டிக்கும். பட் அதுலேருந்து எப்படி மேனேஜ் இன்னும் டீப்பாக போகக்கூடாது. அண்ட் இன்னொன்று வந்து அது அழகாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னுக்காக தான் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். அண்ட் ஸோ இது வந்து we believe that
ப்ரிவென்ஷன் நிறையா போயிட்டு இருந்துச்சுன்னா தென் அட்லீஸ்ட் வந்து ஏன்னா முந்தி ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா மேபி 25 years 30 years ago அப்போ தான் கிரெடிட் கார்டு வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து நிறையா வங்கிங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் சில பேர் வந்து லிமிட்டே இல்லாமல் எல்லாம் ஃப்ரீ கிஃப்ட்காக நிறையா கார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் அப்போ வந்து ப்ராடக்ட் கொடுக்கும் போது அதோட நாலேஜ் சேர்த்து யாரும் கொடுக்கல. நான் படிக்கும் போதெல்லாம் யாருமே ஃபைனான்ஷியல் லிட்ரஸின்னு ஃபார்மலாக யாரும் சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இந்த கடன் பற்ற அட்டை இதெல்லாம் வந்து நிறையால மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் அந்த கல்வியும் கூட வரணும். அந்த ப்ராடக்டை நம்ம விற்கும் போதோ இல்லாட்டி அந்த ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட சேர்த்து இந்த நாலேஜும் வரணும். அது எப்படி கரெக்டாக பயன்படுத்துது. கடன் மேலே தப்பு இல்லை, அது கரெக்டாக பயன்படுத்தணும்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஆமாம், இட் கேன் மல்டிப்ளை அவர் இன்வெஸ்ட்மெண்ட். இட்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, நம்ம வந்து இப்போ ஸ்கூல்லலாம் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சில்ட்ரன் டு அண்டர்ஸ்டாண்ட் மனி. ஏன்னா அவங்களுக்கு அந்த மணி தெரியாததுனால தான் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஸ்கூலில். ஆனால் அந்த மணி அதை எப்படி கண்டக்ட் பண்ணுறது, அது எந்த மாதிரியான தேவைகளுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு எஜுகேஷனோடு அவங்க வெளியில் வரும்போது they will be more aware of வெளியே உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட் தட் யூ கைஸ் ஹவ் டன் தட். ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கடன் வந்து இந்த நம்மளோட இந்தியன் கம்யூனிட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா எதுக்காக நிறைய கடன் எடுக்கிறாங்க? அஃப்கோர்ஸ் ஒன்று வீட்டுக்கு எடுப்பாங்க, அப்புறம் காடிக்கு எடுப்பாங்க, அப்புறம் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எடுக்குவாங்க. இப்போ பெரும்பாலும் வெளியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட இல்லை. ஆனால் ஏகேபிகேக்கு வரவங்க கிரெடிட் லோன் பிரச்சனையோட வரவங்க வந்து எடுத்தோம்னா இது வந்து என்னோட அப்சர்வேஷன் தான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நாங்கள் ரேஸ் படி எடுக்கலை. ஸோ அப்சர்வேஷன் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வீட்டு கடனோட தான் பெரிய பிரச்சனையோடு வராங்க. அண்ட் வீட்டு கடன் எடுத்தோம்னா வீட்டோட தொகை வந்து மேபி நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சில நேரத்தில் இந்தியனோட கல்ச்சர் படி வந்து ஒரு வீடுனாச்சும் வாங்கிடணும் அப்படின்ட்டு அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்கறதுனால சில நேரத்தில் அந்த வருமானம் பத்தாதனால வந்து அந்த வீடு வந்து மேபி வாங்கும் போதே வந்து இட்ஸ் நாட் அஃபோர்டபுள் அண்ட் அந்த ஸோ வென் நம்ம ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு இவ்வளோ தான் தொகை இருக்குது எக்ஸாக்டாக அலோகேட் பண்ணி வாங்கினோம்னா பிரச்சனை இல்லை மாட்டிப்போம். பிகாஸ் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கு. ஸோ சில நேரத்தில் வீடு வந்து இப்போல்லாம் கொஞ்ச நாள்லேயே வந்து நிறையா ரிப்பேர்ஸ் வருது, இந்த மாதிரி வருது. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பட்ஜெட் வந்து இருந்துச்சுன்னா தென் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோட அப்சர்வேஷன். பிகாஸ் நாங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வந்து ரேஸ் படி வந்து நாங்கள் எடுக்கலை. அண்ட் இப்போ எடுத்தோம்னா லோன்ஸ் வந்து எடுத்தோம்னா அஃப்கோர்ஸ் முக்கியம் வந்து நிறைய பேர் வந்து வாகனம் லோன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு காடி வாங்கினோம்னா முக்கியமாக மிஸ்டேக் செய்கிறது வந்து என்னன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை மட்டும் பார்த்துருவோம். இப்போ எனக்கு வருமானம் இவ்வளோ, இதுதான் இன்ஸ்டால்மெண்ட், சரி கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்த காடி வாங்கும் போது காடி வந்து வாங்கின கையோடையாது நிறைய செலவு இருக்கு. மெயின்டெனன்ஸ், பெட்ரோல், பார்க்கிங், டோல், ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் செலவு வருது முந்தி இல்லாதது. ஸோ இது வந்து நம்ம கணக்கு பண்ணாதனால வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு பட்ஜெட்லேருந்து. ஸோ அப்போ இது மேனேஜ் பண்ணுறதுக்கு கடன் பற்ற அட்டை அதுலேருந்து போவோம். அப்புறம் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து இன்னொரு கடன் பர்சனல் லோன்ஸ் இதுக்கெல்லாம் போவோம். ஸோ மெயின்லி வந்து நான் பார்க்குற கேசஸ் ஏன் வந்து கடன் ஆரம்பிக்குதுன்னா ஒரு கடனை செட்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு கடன். சில சமயங்களில் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இந்த வீடு வாங்குறதா இருக்கட்டும், காடி வாங்குறதா இருக்கட்டும், அந்த டவுன் பேமெண்ட் கூட சில சமயங்களில் நம்ம கடன் வாங்கி தான் எடுக்கிறாங்க. ஸோ அது ஒரு கடன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் அது கடன் மேலே கடனாக இருக்கும் போது ஸோ தே வில் ஃபால்ஸ் ஆன் தி அது வந்து மாட்டிக்கும் ட்ராப். அது ஏன்னா வருமானம் அந்த அளவுக்கு ஏறாது. அது ரியாலிட்டி
பார்க்கணும். சில பேர் என்ன இல்லை வருஷம் கடைசியில் இன்க்ரிமெண்ட் வரும், இது வச்சு வரும். ஆனால் இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு வருஷ கடைசியில் விலைவாசியும் ஏறுது. அது இதெல்லாம் ரியாலிட்டி, நம்ம அதை அக்செப்ட் பண்ணோம். ரியாலிட்டி படி விலைவாசி ஏறிட்டு இருக்கு, சம்பளம் வந்து அந்த அளவுக்கு ஏறல. ஸோ இது நம்பிட்டு வந்து நம்ம போய் இன்னொரு கடனில் கமிட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த காசு இருந்தால் நம்ம கமிட் பண்ணலாம், இல்லாட்டினா கமிட் பண்ணக்கூடாது. ஸோ எப்போவுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு கடன் எடுக்கிறதுக்கு முன்னால் ஒரு 3Pயை பார்க்கணும். What are the 3 P's is, first is the purpose. அந்த ஃபர்ஸ்ட் பர்பஸே நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு கடன் எடுத்துகிட்டு வீடு வாங்குகிறோம். வீடு வந்து எப்போவுமே அதோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அப்ரிஷியேட்டிங் அசெட்னு சொல்லுவோம். பல வருஷங்களுக்கு அப்புறம் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஏறும். மோஸ்ட்லி ஏறும், சில நேரத்தில் ஏறுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், பட் மோஸ்ட்லி ஏறும். ஸோ இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் லோன்னு சொல்கிறோம். ஏன்னா நம்மளோட அசெட் ஏறுது. ஸோ ஒரு லோன் எடுத்துட்டு ஐ ஏர்ன் மோர் ஃப்ரம் தேட். ஸோ இதுதான் வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட்ஸ். ஸோ வீடு வாங்குறது, லேண்ட் வாங்குறது, பிஸ்னஸ் செய்கிறது. ஸோ இதுலேருந்து நான் வந்து என்னோட வருமானத்தை கூடாக்க போகிறேன். ஸோ இது வந்து ப்ரொடக்டிவ் லோன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சில நேரத்தில் லோன் எடுக்கிறது லைஃப் ஸ்டைலுக்காக, ஹாலிடே போகிறது, கல்யாணம் பண்ணுறதுக்கு, வேர்ஸ் வந்து பிள்ளைங்களோட பர்த்டே செய்கிறதுக்கு, ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறதுக்கு, இதுக்கெல்லாம் லோன் எடுக்கிறாங்களா? நீங்கள் நம்ப மாட்டீங்க, பிள்ளைங்களோட வயசுக்கு வர செரமனி கூட எடுத்திருக்காங்க. ரியலி? ரியலி. அதை கட்ட முடியாமல். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல். ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது செய்கிறதுக்கு, பட் முக்கால்வாசி வந்து லைஃப் ஸ்டைல். நம்ம எவ்வளோ கிராண்டாக செய்ய போகிறோமோ, எவ்வளோ சிம்பிளாக செய்ய போகிறோமோ, அது வந்து அவங்களோட வசதி பொறுத்தது. ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் கல்யாணம் வந்து வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான். ஸோ அதனால வந்து நான் இப்போ சில பேருக்கு நிறைய வாட்டி வருது. அவன் கல்யாணம் நிறைய போது எல்லாரும் வந்து இது ஒரு வாட்டி தான் அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. ஸோ அதனால வந்து அது நிறையா அவங்களோட கனவு, இந்த மாதிரி கல்யாணம் இருக்கணும், வாழ்க்கை பூரா நம்ம ஞாபகம் வச்சுருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் பல வருஷம் கல்யாணம் பண்ணோன்னே எப்படி கல்யாணம் நடந்துச்சு கூட யோசிப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அந்த நேரத்தில் எல்லாமே செய்யணுன்னுக்காக வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் லோன் வந்து பேட். ஏன்னா இந்த லோன்லேருந்து நம்மளுக்கு கூட வருமானம் ஏற போகிறதில்ல, கூட கமிட்மெண்ட் தான் ஏறப்போகுது. ஸோ லைஃப் ஸ்டைலுக்கு எடுக்கிற லோன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ ப்ரொடக்டிவ், நம்ம பர்பஸை பார்க்கணும். செகண்ட் P வந்து பேமெண்ட் அஃபோர்டபிலிட்டி. ஸோ எவ்வளோ என்னால் கட்ட முடியும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃபார்முலா வந்து என்னென்னா, மாதம் கட்ட வேண்டிய தொகை வந்து நம்மளோட வருமானத்துலேருந்து 40% மீறக்கூடாது. ஓகே. ஸோ வங்கிங்க வந்து நம்மளுக்கு 60% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஆனால் 60% லோனுக்கே போயிடுச்சுன்னா 40% லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு பத்தாது. ஆமாம். ஸோ எங்களோட ஃபார்முலா வந்து 40% லோனுக்கு, 10% சேமிப்புக்கு, 50% லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் ஐடியலாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பேமெண்ட் அஃபோர்டபிலிட்டி முக்கியம், இது கணக்கு பண்ணோம். மூணாவது வந்து பேமெண்ட் ரெக்கார்ட். அதான் நீங்கள் சொன்னீங்களே, CITOS, CITOS. ஸோ நாங்கள் வந்து லோன் எடுக்கிறதுக்கு முன்னாலே நம்மளே செக் பண்ணுறது நல்லது. ஓகே. ஏன்னா நிறைய கேசஸ் இருக்குது, எங்கே போய் வீடு டவுன் பேமெண்ட் கொடுத்துருவாங்க, புக்கிங் ஃபீஸ் கொடுத்துருவாங்க, டவுன் பேமெண்ட் கொடுத்தோன்னே SMP சைன் பண்ண கையோட தானே பேங்க்கில் போய் லோன் எடுக்கும்போது தான் இந்த ரெக்கார்டை செக் பண்ணுவாங்க. ஓகே. சரி, மேபி சீக்ரெட்ஸ் வந்து ஏன்னா அது கொஞ்சம் கிளியர் கட், நம்மளுக்கே தெரியும் எல்லாம் கடனும் ஒழுங்காக கட்டிட்டு தானே வரும் அப்படின்ட்டு. CITOS தான் நம்மளோட கலந்த காலம் ரகசியம்லாம் வெளியே வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேபி மிந்தியில் யாருக்கோ கேரண்டோ சைன் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சில கம்பெனிஸ்லேருந்து நம்ம அந்த இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பொருட்கள் வாங்குறதுல அது மேபி நம்ம மறந்துட்டோம், இல்லாட்டி உண்மையாக வந்து ஞாபகமே இல்லை இது பொருள் வாங்கினது, இல்லை கட்டணும்ன்ட்டு நினச்சிருப்போம். பட் அது கட்டாமல் விட்டுட்டு அவங்க லீகல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. குவைட்லி அவங்க லீகல் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. நம்ம அட்ரஸை மாற்றினா. ஆமாம், ரைட். இன்னொன்று வந்து டெல்கோ லைன்ஸ். இதில் நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் இல்லை. மேபி லைன் வந்து வேற ஆளுக்கு எடுத்து கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் நிறையா கூட விஷயம் செய்வோம்ல. ஸோ அதனால வந்து அவங்க மேபி கட்டாமல் விட்டுட்டாங்க, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் திடீர்னு பார்த்தா இங்கே லீகல் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க.
ஸோ நம்ம வந்து போய் அந்த டவுன் பேமெண்ட் வாங்கிட்டோம், கட்டிட்டோம், வீடு வாங்க போகிறோம், இங்கே லோன் மாட்டிக்கிச்சு. ஸோ இது செட்டில் பண்ணால் தான் அந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ இது செட்டில் பண்ணுறதுக்கு இன்னொரு தொகை தேவைப்படுதுல்ல. ஆமாம். ஸோ அதனால் வந்து இங்கேயும் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால் பிஃபோர் வி டேக் எனி லோன் நம்மளே போய் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 ரிப்போர்ட்டும் நம்ம சொந்தமாக செக் பண்ணலாம். சீக்ரீஸ் வந்து ஒன்று ஏகேபிகே ஆஃபீஸ்க்கு, எல்லா ஏகேபிகே ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா டெர்மினல் இருக்குது. உங்கள் மை கார்டு எடுத்துகிட்டு நீங்கள் தான் போகணும், விரல் இருக்கணும், ஏன்னா தம்பின் வெரிஃபை பண்ணணும், ரிப்போர்ட் அங்கேயே வந்துடணும், ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். இல்லாட்டி சீக்ரீஸ் ஆன்லைனில் கூட போய் நீங்கள் செக் பண்ணலாம். அது கொஞ்சம் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, ஆனால் அது கொடுத்துட்டிங்கன்னா தென் ஆன்லைனாக கூட செக் பண்ணலாம். CITOS கூட ஆன்லைனாக நீங்கள் செக் பண்ணலாம், www.citos.com.my. அங்கேயும் வந்து வெரிஃபிகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் ஐ திங்க் ஃபாலோவிங் டைம்லாம் வந்து கொஞ்சம் பேமெண்ட் இருக்குது. சில நேரத்தில் சில டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த 2 ரிப்போர்ட் நம்மளே செக் பண்ணோன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரியும், எங்களுக்கு இந்த சிக்கல் இருக்குது, அட்லீஸ்ட் நான் முன்கூட்டியே நான் போய் ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் லோன் போகலாமா முடியாதுன்ட்டு. ஸோ அதான் இந்த 3P. ஸோ யோர் பர்பஸ், யோர் பேமெண்ட் அஃபோர்டபிலிட்டி, யோர் பேமெண்ட். ஸோ ஏகேபிகேல அங்கே போனாங்கன்னா கவுண்டரில் போயிட்டு அவங்க செக் பண்ணிக்கலாம் அவங்களோட சிச்சுவேஷன் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னுட்டு. என்ன கேட்டிங்கன்னா ட்ரை டு செக் திஸ் ரிப்போர்ட் அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ். ஒன்று we know our status, அட்லீஸ்ட் கொஞ்சம் எப்படி நம்ம வெயிட் நிம்மதியாக மாதிரி, ஓப்பா நிறைய லோன் இருக்கு, இதோட பேசாமல் இருக்கலாம் அப்படின்னு ஒரு அலர்ட்டாக இருக்கலாம். இன்னொன்று வந்து திடீர்னு நம்ம பேரில் சம்டைம்ஸ் விதவுட் அஸ் ரியலைசிங் மேபி எங்கேயோ ஒரு கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் யாரோக்கு உதவிக்கு செய்யறதுக்கு நீங்கள் சைன் பண்ணிருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேமிலிக்கு நம்ம பண்ணுற விஷயம் கூட. அப்புறம் வந்து அங்கே நீங்கள் கார்டை பயன்படுத்தலை, நீங்கள் அங்கே கார்டை ஆக்டிவ் ஆக்க கூட இல்லை, ஆனால் ஆனுவல் ஃபீஸ்லாம் பூந்துருக்கலாம். And because of that record not paid, your record can be bad also. Or somebody else use your name, உங்கள் பேர் பயன்படுத்திட்டு லோன் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்துடலாம் அந்த ரெக்கார்டில். ஸோ இட்ஸ் குட் டு ஆக்சுவலி print the report once a year. நீங்கள் வந்து உங்ககிட்ட நான் பேசும்போது நீங்கள் 16 வருஷமாக ஏகேபிகேல இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ நீங்கள் அந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் தெரியும், இவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரியான கடனில் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா அப்பையும் இப்பையும் எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது? ஐ மீன் ஏறிட்டு தான் இருக்குது, ஏறிக்கிட்டே. பிகாஸ் முந்தி வந்து நிறைய பேர், ஏன்னா எப்போவுமே வரவங்க கிட்ட நாங்கள் கேட்போம், ஏன் இந்த எடுத்த கடன் கட்ட முடியாமல் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஆரம்ப காலத்தில் நாங்கள் இருக்கும் போது 10 வருஷம் நினைக்கிறேன், நிறைய பேர் வந்து பொருளாதாரம் திட்டம் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் இப்போ வந்து லேட்லி வந்து ஹையர் ரீசன் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங், விலைவாசி ஏறிடுச்சு. ஸோ அதான் நான் சொன்னேன், அது ரியாலிட்டி. ஸோ நிறைய பேர் வந்து cannot manage the rise of cost of living rise, அதனால வந்து கடனுக்கு போகிறாங்க. So we can see the shift of reason here, but இருந்தாலும் வந்து it's still coming back to management. நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கோவிட் வந்துட்டு போனது வந்து அதுவும் ஒரு சரியான ஒரு பாதிப்பு. we can see the numbers rising after that, and நிறைய பேர் ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ரஸ், எஸ்பெஷலி SMEs பிஸ்னஸ். அண்ட் எங்களோட சர்வீஸும் அடிஷ்னல் ஆயிடுச்சு கோவிட் டைம். முந்தி வந்து நாங்கள் ஜஸ்ட் பர்சனலுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். 2020லேருந்து MSME SMEஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் the cases are growing. ஆனால் cases are growingனு alarmingனு எடுக்கணும்னு இல்லை. cases are growing because population is growing, we are also progressing. இன்னொன்று வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம். சரி, நான் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், நான் அதுலேருந்து வெளியே வரணும். ஸோ அதுவும் ஒரு குட் சைனாக பார்க்கலாம். அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும். ஏன்னா பேங்க்ரப்சி ரேட் கொஞ்சம் இறங்கியிருக்கு. ஸோ we can take it as நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்குது, அவங்க வந்து தேடிட்டு வராங்க. இன்னும் கூட பேருக்கு இப்போ முந்திலாம் வந்து ஏகேபிகேனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது.
இப்போ வந்து கூட பேருக்கு தெரியுது ஓகே பிரச்சனை இருந்துச்சுன்னா போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ப்ரோக்ராம் வந்து இஃபெக்டிவாக இருக்குமா இல்லையான்னு அது அவங்க கையில் தான் இருக்குது. ஓகே ரைட். ஏன்னா சில பேர் வருவாங்க, ஜாயின் பண்ணிடுவாங்க, அப்புறம் அவங்களால தொடர்ந்து கட்ட முடியாமல் காண போயிடுவாங்க திரும்பவும். ஸோ எங்களால் அந்த வகையில் வந்து உதவி செய்ய முடியாது. ஓகே. ஸோ இந்த AKPKல வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் இது பிளான் கொடுக்குறீங்கல்ல, அந்த இதுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்களா? ஓகே. இப்போ கடன் பிரச்சனையோட வரவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், டோட்டலி நோ பேமெண்ட். அவங்களோட பேமெண்ட் எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட வங்கிக்கு தான் போகும். ஏன்னா இது முக்கியமாக அவங்க ரிமெம்பர் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் சில பேர் வெளியே வந்து ஏஜெண்டாக நாங்கள் AKPK ஏஜென்ட் கால் பண்ணுவாங்க, நாங்கள் யாருக்கும் கால் பண்ண மாட்டோம். எங்கள் காலும் பண்ண தேவையில்லை. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா அது உண்மையாக ஒரு கிளினிக்கு சியாத்தன் லெவலில் போயிட்டு இருக்கு, அவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க டெய்லி. ஸோ நாங்கள் வந்து கால் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நாங்கள் கால் பண்ண மாட்டோம் அன்லஸ் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் கால் பண்ணுவோம். தவிர அப்புறம் கால் பண்ணிவிட்டு யாருக்கும் ஆஃபர் பண்ணல. ஸோ அந்த மாதிரி கால் வந்துச்சுன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் AKPKோட ஏஜென்ட் அப்படின்னு இவங்கெல்லாம் கொஞ்சம் கட்டணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா எங்களோட ப்ரோசஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வந்தீங்க சில நேரத்தில் வரும் தேவையில்லை. இப்போ ஆன்லைனாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேசஸ் தான் ஆன்லைனாக அப்ளை பண்ணாங்கன்னா தென் நாங்கள் கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவோம், டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் சிஸ்டம்லேயே அப்லோட் பண்ணிடலாம். சில பேர் வரவே இல்லை, வர மாட்டாங்க. ஆமாம், பிகாஸ் அவங்க ஆன்லைனாக எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. பட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ்னால் பெட்டர் வந்து ஆஃபீஸர் பார்க்குறது, அட்வைஸ் கேட்குறது. ஸோ இது வந்து கடனில் இருக்கிறவங்க. இன்னொரு குரூப் வந்து இப்போ பொருளாதாரத்தை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படின்ட்டு பட்ஜெட், அவங்களுக்கு மேபி ஃபைனான்சஸ் அட்வைஸ்க்கு அது கூட அவங்க வரலாம். ஃபைனான்ஷியல் அட்வைசரிக்கு அப்பாயின்மெண்ட் செஞ்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா. ஸோ ஆனால் எங்களோட அட்வைஸ் வந்து ப்ராடக்ட் பேஸாக போக முடியாது. ஸோ நான் சொல்ல முடியாது இந்த வங்கியிலேருந்து எடுக்கலாம், இந்த ப்ராடக்ட் டைப்பை சொல்லலாம், ஆனால் ப்ராடக்ட் பிராண்டு நாங்கள் சொல்ல முடியாது. கம்மிங் ஃப்ரம் பேங்க் நகர் நாங்கள் எந்த ப்ராடக்டும் விற்க முடியாது. ஸோ பட் வி வில் கிவ் ஜென்ரல் அட்வைஸ். ஸோ அட்வைசரிக்கும் இருக்குது, இதுக்கு. தென் ஆஃப்கோர்ஸ் இன்னொன்று வந்து ஃபைனான்ஷியல் எஜுகேஷன், அதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஸோ எங்களோட செக்டர்லேருந்து கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா கார்ப்பரேட் செக்டர்ஸில் அந்த மாதிரினா நாங்கள் ப்ரோக்ராம் செய்வோம். ஸோ அதுக்கு வந்து கட்டணும். இட்ஸ் லைக் a consultancy fees மாதிரி, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி. ஓகே ரைட். இந்த கெரந்தோ பற்றி மத சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம யாருக்காச்சும் கெரந்தோ பண்ணிட்டு சில சமயங்களில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நம்மளை விட்டால் அவங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி நம்ம கெரந்தோ பண்ணுவோம், அவங்க நமக்கோ நம்ம அவங்களுக்கோ பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி இன்னும் தெரியாதவங்களுக்கு பண்ணுறது ரொம்ப ரே. பட் ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம பண்ணுறோம். அப்படி ஒருத்தர் வந்து அந்த கெரண்டோவில் வந்து சைன் பண்ணி இன்றைக்கி அவரோட நிலைமையும் அந்த CITOSலையோ சீக்ரெட்ஸ்லையோ இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்காருன்னா, இஸ் தேர் எனி வே or chance for them to remove themselves from that? Only by paying. Only by paying. Only by paying. So the borrower must pay or the guarantor has to pay. There's no way out. Because அந்த கேரண்டோட அர்த்தமே வந்து நான் கேரண்டோ பண்ணுறேன், நான் கேரண்டி பண்ணுறேன், இவங்க வந்து லோனை கட்டுவாங்க, இவங்க கட்டலைன்னா நான் கட்டுவேன். ஆனால் இப்போ வந்து கேரண்டோ ஒன்லி இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் முடியாது இப்போ. ஸோ இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் கஷ்டமாக இருக்கும் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு. கணவர் மனைவி, பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, பிள்ளைங்க, சிப்ளிங்ஸ், பிரதர் சிஸ்டர். ஸோ முடியாதுன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி உண்மையாக சைன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஃபாலோ அப் பண்ணணும் அந்த லோனை. அண்ட் அவங்க மைண்டில் இருக்கணும் இவங்க கட்டலைன்னா நான் கட்டணும். அந்த அந்த அஃபோர்டபிலிட்டியோட அவங்க அந்த சைனை பண்ணணும். ஸோ அண்ட் கூட சண்டை நான் பார்த்தது வந்து சிப்ளிங்ஸ்குள்ளார நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம். சிப்ளிங்ஸ்குள்ளார காடி லோனுக்காக கேரண்டோ பண்ணியிருக்காங்க, வீடு, அதுக்கப்புறம் கட்டாமல் இவங்க பெரிய ஃபேமிலி பிரச்சனை இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் we got no choice, ஏன்னா இது லீகல் பைண்டிங், அவங்க வந்து அதை கட்டி தான் ஆகணும். ஸோ ரிமெம்பர், யாருக்கும் கேரண்டோ கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட எஃபோர்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இவங்க சொன்னது கேட்ட உடனே இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் வெரி ஃபியர்ஃபுல் திங்ஸ். அது கொடுக்கும் போது கவலைப்படாதீங்க, ஆமாம் நான் கட்டிடுவேன் தானே, நான் கட்டிடுவேன் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எந்த ஏன் என்ன காரணம்காக தெரியல, ஆனால் கட்டாமல் விட்டுட்டாங்க.
அப்புறம் இவங்களுக்கும் பாதிப்பு, அப்புறம் இவங்க வீட்லேயும் பெரிய பிரச்சனை பிரச்சனை, இருக்கும். அவங்க ஹஸ்பண்டும் ஏசுவாங்க, ஏன்னா இவங்கனால வேற லோன்ஸ்லாம் எடுக்க முடியாதுல்ல, மாட்டிக்கிட்டாங்களே. ஸோ நான் சைன் வைக்க போகிறேன்னா என்னால் அந்த தொகையை கட்ட முடியும், அவங்க கட்டலைன்னா நான் கட்டணும், அவ்வளோதான். சிம்பிள். அந்த மைண்ட் செட்டோட அந்த சைனை வச்சுக்கோங்க. அந்த மைண்ட் செட்டோட என்னால் கட்ட முடியாது, எனக்கே நிறைய செலவு இருக்குன்னா முடியாதுன்னு முன்கூட்டியே சொல்லிடணும். பிகாஸ் அது மேபி ஒரு 2 வருஷம் பேச மாட்டாங்க. ஆமாம். பட் அட்லீஸ்ட் வந்து அந்த பிரச்சனை வந்து அப்பயே முடிஞ்சிடும். ஆமாம். இல்லை உங்களால் கட்ட முடியலன்னா அப்ஃப்ரானே சொல்கிறது பெட்டர். இல்லைன்னா அவங்க எத்தனை வருஷத்துக்கு கட்டணுமோ அத்தனை வருஷத்துக்கு நாமளும் ஒரு கடனாளி தான். ஆமாம், கரெக்ட். அந்த ஞாபகத்தோடு அவங்க இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் அது இல்லை வந்து சிக்கி தவிக்கிற ஏஜ் குரூப் வந்து என்ன குரூப்பாக இருக்குது? இப்போ வந்து ஏகேபிகேக்கு வரவங்க வந்து நம்ம பார்த்தோம்னா கூட பேர் வந்து இந்த வயசு 35லேருந்து 50 வரைக்கும் அந்த ஏஜ் குரூப் தான். திவால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்தோன்னா கூட பேர் திவால் ஆகுறதும் இந்த காலகட்டத்தில் தான். ஏன்னா இது இந்த டைமில் தான் வந்து நிறைய பேர் கமிட்மெண்ட் ஏறுது, கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு பிள்ளைங்க வருது, அப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் வயசாகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சாண்ட்விச் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லலாம். கீழே அவங்க ஜெனரேஷன் சாண்ட்விச். ஏன்னா கீழே இருக்கிற பிரேட் வந்து அவங்களோட ஃபேமிலி, மேலே இருக்கிற பிரேட் வந்து அவங்க பேரண்ட்ஸு. ஸோ 2 ஃபேமிலியும் டேக் கேர் பண்ணுறது தான் வந்து இந்த சாண்ட்விச் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் அ வெரி கிரிட்டிக்கல் டைம்லாம். அண்ட் ஸோ அதனால இந்த டைமில் தான் நிறையா கடன், நிறைய விஷயங்கள் செய்யணும், கட்டணும் அப்படின்னு இருக்கும் போது தான் இந்த இது அன்மேனேஜபிள் டெப்ஸ், ஓவர் டெப்ஸாக போயிடுறாங்க, திவால் அவர் லெவல் கூட போயிட்டு இருக்காங்க. ஏன்னா பேங்க்ரப்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இந்த ஏஜ் குரூப் தான் கூட கொடுக்குறாங்க. ஓகே. ஆனால் இந்த ஏஜ் குரூப் இட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டைம் டு சேவ் ஆக்சுவலி. ரைட். எஸ்பெஷலி ஃபேமிலி இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அந்த ஆரம்ப காலத்தில் அவங்க வேலை ஆரம்பிக்கும் போது அந்த டைம்லேருந்து வந்து அவங்க திட்டம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த டைமை வந்து அவங்க மேனேஜ் பண்ணி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பிகாஸ் நார்மலி வந்து படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போகும்போது இல்லை நம்ம இப்போ சேமிக்க தேவையில்லை, நம்ம கல்யாணம் பண்ணோன்னே சேமிப்போம், இப்போ தான் கமிட்மெண்ட்டே இல்லை, எதுவுமே இல்லையே, நம்ம என்ஜாய் பண்ணுற டைமு, அப்புறம் லேட்டாக என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்ட்டு மைண்ட் செட்டோட நம்ம நிறைய பேர் இருக்கிற டைமில் சில பேர் அவங்க மைண்ட் செட் கூட நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், அப்போ நான் திடீர் நடக்கலாம்ல. ஆமாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஃபைனான்ஷியல் பிளானிங் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நம்ம இருக்க போகிறோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ பெட்டர் ஸ்டார்ட் right and start it early. Yes. So and the failure starts actually from the young age. Even though நம்ம numbers அங்கே பார்க்கல கூட, because அந்த டைமில் உண்மையாக கமிட்மெண்ட் இல்லை. பட் the problem actually starts அப்போலேருந்து வந்து அவங்க அது கவனிக்கலைன்னா லேட்டர் பார்ட்டில் வந்து when the problem is big, when commitments are big, அங்கே வந்து மேனேஜ் பண்ண முடியாத டைமில் வந்து it's tough. Because normally வந்து the savings for those 35 to 45 and the critical momentல savings குறைஞ்சிரும். Okay, right. They are living on whatever they have planned earlier. ஆனால் அது திட்டம் இல்லைன்னா it's a tough time. It is a very tough time. Okay. ஏன்னா இப்போ அவங்க பள்ளி விட்டு யூனிவர்சிட்டி விட்டு வெளியில் வரும்போதே ஒரு கடனாளியாக தான் வெளியில் வராங்க மோஸ்ட் ஆஃப் தெம், ரைட்? அது ஆல்ரெடி அந்த கடன், அப்புறம் வந்த உடனேயே ஒரு காடி அவங்க பார்ப்பாங்க, ஏன்னா வேலைக்கு போகிறதுக்கு காடி வேணும். And sometimes I don't blame the youngsters, sometimes the parents. Yes. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, படித்து முடிச்சுட்டியா, வேலைக்கு போறியா, வீடு வாங்கணும், காடி வாங்க. அப்புறம் சரி இவங்களும் சொல்லுவாங்க, இல்லை நான் காடி வாங்கலை, ட்ரெயினில் தான் போகிறேன், இல்லை அப்புறம் ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, மதிக்க மாட்டாங்க. நம்ம சில நேரத்தில் வந்து மற்றவங்களுக்காக வாழ்ந்து கடனாளியாக வாழ்றோம். ஆக்சுவலி ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஆமாம், பேரண்ட்ஸ் தான் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா 70% ஆஃப் நம்மளோட ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியை பார்த்துட்டு தான் வரும். We learn from them. ஸோ ஃபேமிலி எந்த மாதிரி செலவுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேஷனே அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ சாப்பாட்டுக்குன்னா அவங்க சாப்பாடு கணக்கு பண்ண மாட்டாங்க. சரி தீபாவளி வீடை பெயிண்ட் பண்ணணும், தீபாவளி இதெல்லாம் மாற்றணும்னா இதே ஒரு கல்ச்சர், ஒரு தீபாவளினா இது செய்யணும் அப்படின்னு ஒரு கல்ச்சர் வந்து அவங்களே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தட் ஹேபிட்ஸ் அண்ட் கல்ச்சர் வந்து நம்மளே யோசிக்கணும் தேவையா இது உண்மையான்ட்டு.
அண்ட் ஈவன் கல்யாணம் கூட நம்ம கேட்டிருக்கோம், இஸ் இட் த யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா இல்லாட்டி பேரண்ட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா அந்த விஷயங்களுக்கு. அண்ட் ஆக்சுவலி போத் பார்ட்டிஸ் ஆர் அட் ஃபால்ட். நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன். சில பேரண்ட்ஸ் ப்ரெஷர்னால கூட இவங்க வந்து கடன் வாங்கி அந்த லெவலுக்கு செய்கிறாங்க. ஸோ இட்ஸ் போத். அதனால வந்து இட்ஸ் எப்படி சொல்கிறது, அந்த ஃபேமிலி கல்ச்சர் ஃபேமிலி இது வந்து ஃபைனான்சஸ்னு வந்தோம்னா யூத்தா என்னென்னா இட்ஸ் மோர் அபவுட் வாட் இஸ் மை பர்பஸ், என்னோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ் என்னது அப்படின்னு பார்க்கணும். அந்த ஃபைனான்ஷியல் கோல்னால் ஒரு 5 வருஷத்தில் நான் எங்கே இருக்க போகிறேன் ஃபைனான்ஷியலி, ஒரு 10 வருஷத்தில் நான் எங்கே இருக்க போகிறேன், அந்த அந்த ட்ரீம் அந்த கோல் பற்றி அவங்க பேசலை. ஆமாம், only living at presence. இந்த வருஷம் தீபாவளி, இந்த கல்ச்சரலி நான் இது செய்யணும் அது செய்யணும், பட் ஃபைனான்ஷியலி where I want to go. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி வந்து பேரண்ட்ஸும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லைக் படித்து முடித்தோடனே கடனோடு வராங்களே, அந்த படிக்கிற டைமே வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும். ஆமாம், இதுதான் முடியும் இது முடியாது. இன்னொன்று வந்து நீ நல்லா படிமா, நல்லா படி, நீ என்ன படித்தாலும் அம்மா அப்பா இருப்போம், ஆனால் இவங்க சேமிக்கலை அவங்க படிப்புக்கு. ஆனால் நல்ல அந்த பிள்ளையும் நல்லா படித்து வந்த கையோட இவங்களுக்கு தொகை இல்லை, காசு இல்லை கொடுக்கறதுக்கு, அப்போ கடனுக்கு போகிறாங்க. ஆனால் வேர்ஸ்ட் கேஸ் வந்து ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். மெடிக்கல் படிக்கிறதுக்கு அவங்க அம்மா வந்து இந்த அன்லைசன் மணி லெண்டர்கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க 70,000. லைஃபே அவங்க ஸோ வித் கமிட்மெண்ட் ஆஃப் 8% மந்த்லி வட்டி மட்டும் 8% வரும். எப்படி அவங்க கட்ட போகிறாங்க? Is she working? She's doing business, but 8% is still very high. So the question is, ஏன் அந்த தொகை அப்போ எடுக்கணும்? Because the child's dream மெடிசன் படிக்கணும். So it's between your child's dream, it's between your affordability. எடுக்கிற டிசிஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் அந்த ரியாலிட்டியை பார்க்கணும். ஆமாம், ரியாலிட்டியை பார்க்கணும். இப்போ நான் அவங்கக்கிட்ட அந்த மாதிரி அண்ட் சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, நான் சொன்னேன் எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, நான் சொல்லிட்டேனே உங்களுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட், இதுக்கு மேலே நீங்கள் சொந்தமாக பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் சம்டைம்ஸ் அந்த ஆனஸ்ட் கான்வர்சேஷன் வந்து நடக்குதுல பிட்வீன் வாட் பேரண்ட்ஸ் கேன் ரியலி அஃபோர்ட், வீட்டில் இருக்கிற உண்மையான சிச்சுவேஷன் எப்படி. அண்ட் பிகாஸ் இவங்க வந்து சரி நீங்கள் சில நேரத்தில் ஒரு ஹை அண்ட் ஏரியாவில் படிக்க வச்சிங்கன்னா லைஃப் ஸ்டைலும் அதுங்க வேறு மாதிரி கூட்டாளிங்க இந்த மாதிரி பயன்படுத்துடுங்க இந்த மாதிரி செய்துங்க அப்படின்ட்டு அவங்களும். பட் யூ ஹேவ் டு பிரிங் தேம் பேக் டு ரியாலிட்டி. இதுதான் எங்களோட ரியாலிட்டி, இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த வீட்டு செலவு பண்ணுறது, க்ரோசரி செலவு பண்ணுறது எல்லாமே டிரான்ஸ்பேரண்டாக இருக்கணும் எங்ககிட்ட. ஸோ இவங்க அது பார்க்கும் போது தென் தே ஆல்சோ வில் ஹேவ் நம்ம யோசிக்கணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த தாட் இருக்கும், ஓகே இதுதான் சிச்சுவேஷன் இப்படி தான், தென் இவங்களும் வந்து மோர் ரியலிஸ்டிக்காக பார்ப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டிரான்ஸ்பேரண்டாக இருக்கிறதுனால பிள்ளைங்களும் அது வந்து ஒரு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த இடத்துல. ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைஃப் ஃபால்ஸ் இன் பிட்வீன் A and D. The between is the C. The C, the choices that we make. It's very important. அதோட பிரதிபலன் தான் இது எல்லாமே. The choice that that child has to study this, the choice of like I have to live in this area. நம்ம வீடு வாங்கும் போதே அந்த மாதிரியான ஒரு நம்மளால சொன்ன மாதிரி விரலுக்கேற்ற வீக்கம் தெரியுங்களா, அது மாதிரி நம்மளுக்கு வாழ ரொம்ப கஷ்டம்தான். பட் there is a lot of sacrifice சொல்லணும்னா. If you want to live the lifestyle, work hard and earn to that. If you cannot, then and the choices நீங்கள் சொன்ன மாதிரி it's all choices. நீங்கள் இப்போ வந்து ஒரு ஹையர் லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் போனோம்னா நம்மளுக்கு காடி பார்க் பண்ண இடம் இருக்காது, ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காடி இருக்குது. And who is paying for the car? The parents. Parents are paying for the car. And so and I know that some children வந்து வேலைக்கு போன கையோட கூட parents are still supporting petrol. ஏன்னா
அவங்க எடுக்கிற சம்பளத்துக்கும் இருக்கிற விலைவாசிக்கும் வந்து ரொம்ப ரொம்ப கேப் இருக்கு. So still a lot of parents are actually supporting the children. Especially in our community, I have seen many. The parents are still the breadwinner of even அவங்க கல்யாணத்துக்கு கூட இந்த செலவுகளை பார்க்குறது வந்து அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்து நான் சொன்னேன், ஹஸ் பேரண்ட்ஸ் கல்யாணம் இஸ் நாட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு படிப்பு கொடுக்கணும், ஒரு சேஃபான இடம் கொடுக்கணும், எஜுகேஷன், ஃபுட், குட் ஹெல்த்தி ஃபுட், சேஃப் என்வாயரன்மெண்ட் அண்ட் எஜுகேஷன். இதுதான் வந்து ஒரு பேரண்ட்ஸ் நம்மளோட கம்பல்சரி நம்ம கொடுத்தே ஆகணும். இதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் இல்லை. பட் கல்யாணம் இஸ் யோர் சாய்ஸ். இல்லை எப்படி முடியும்? நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் வைக்கணும். சரியான சண்டை வந்தாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஓகே ஃபைன், நீங்கள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்க, பட் உங்களோட டோட்டல் இபிஎஃப் சேவிங்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூ எக்ஸ்பெக்ட் அ சைல்ட் டு லுக் ஆஃப்டர் யூ. அஃப்கோர்ஸ். அண்ட் கேட்டிங்கன்னா தட் இஸ் த வேர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் யூ ஆர் கிவிங் யுவர் சைல்ட். இஃப் உங்களோட ரிட்டையர்மெண்ட் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா தட்ஸ் த பெஸ்ட் கிஃப்ட் யூ ஆர் கிவிங் யுவர் சைல்ட். வை புட் தட் பர்டன் ஆன் த சைல்ட்? அவங்க செய்யணும்னு இருந்தால் அது டிஃப்ரெண்ட். பட் நான் காசு கொடுத்தா தான் எங்கள் அப்பா சாப்பிட முடிஞ்சிச்சுன்னா தென் இட்ஸ் 100% யூ ஹவ் கிவன் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே. அண்ட் அந்த மாதிரி அவங்க கொடுத்தாங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற விலைவாசிக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I started working 25 years ago. அப்போ இருக்கிற சம்பளத்துக்கும் இப்போ இருக்கிற பேங்க், ஐ ஸ்டார்டட் வித் த பேங்க், அப்போ இருக்கிற சம்பளத்துக்கும் இப்போ இருக்கிற ரொம்ப வித்தியாசமும் இல்லை. 25 இயர்ஸில் இந்த சேலரி கூட ஒரு 25% தான் ஏறி இருக்கு. Okay, 25% is too much. Okay, right. Yes. I still remember, நான் வந்து பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சேலரி வந்து 2200. இப்போ பேங்க்ல ஸ்டார்ட் பண்ணாலும் 2005 2008 தான் இருக்கு. ஆனால் யூ see the things outside. ஒரு வீடு வாங்க முடியும், ஒரு வீடு அப்போ கூட அட்லீஸ்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட் கேன் ஸ்டில் கெட் 100+ 200+. இப்போ மில்லியன்ஸில் தான் இருக்குது வீடு வந்து எல்லாமே few 100,000s இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தாலே how these kids going to survive. Yes. அதுல வந்து அவங்க நம்மள டேக் கேர் பண்ணுவாங்களான்னு யோசிக்கிறது அதான் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி இது பெரிய விஷயம். If you can safeguard your financial, especially the parents, to look after themselves, that is the best gift they can give it to themselves. The best gift. Yeah. To them as well as to the children. To the children. That's the best gift. உங்க செல்ஃப் நீங்க வந்து பர்டன் இல்லாம சந்தோஷமா நீங்க கண்டினியூ பண்ணலாம். அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துக்கலாம். If they want to give you, it's a contribution. Like I'm giving a gift. அது வந்து வேற, அது நம்ம டிமாண்ட் பண்ணோம். What I mean is like it is not a must. இது இருந்தால் தான் நான் சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அதை நம்பிட்டு they take up all their savings and they give. So அதுதான் வந்து ரொம்ப சேடாக இருக்குது. Because I've seen elderly couples, elderly people coming also. So நேரத்தில் they make the parents take loan also. அவங்க அப்பா அம்மா வந்து பென்ஷனில் இருந்தாங்கன்னா they can still take some loan. And the children make them take loan also. ஏற்கனவே எல்லாம் கொடுத்து இன்னும் கடன் வேற வராங்க. So we have seen my oldest customer நான் பார்த்தது வந்து he is 75 years old. Oh my God. And he is still under loan. Still under loan, credit cardsலாம். And because looking after grandchildren, his children left missing, அப்படிலாம் அவர் வந்து ஒன்றும் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இட்ஸ் சேட் சேட் ரியாலிட்டி. ஸோ அதனால வந்து அந்த planning வந்து your own planning வந்து it's so important. So எல்லா சேவிங்கும் எடுத்துட்டு ஜீரோவில் இருக்கக்கூடாது. I'm not breaking up families. But இது வந்து ரியாலிட்டி அவங்க வந்து யோசிக்கணும். Your old retirement age, your age is with you. நீங்க பார்த்துக்கணும். It's for you. So இவங்களோட வந்து ஒரு லெவலோட வந்து எல்லாமே கொடுக்கணும். நம்ம மக்கள் இது ரொம்ப செய்கிறாங்க, இது செய்கிறாங்க. இபிஎஃப் காசு எடுத்தோன்னே எல்லாத்தையும் கூப்பிட்டு இது உன்னோட பங்கு அப்படின்னு கொடுத்துட்றாங்க. Which is wrong. They don't keep for themselves. They don't keep. Probably இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்க்கெல்லாம் வந்து செய்யறதே உங்களுக்காக தானே, அது ஒரு டயலாக சொல்லிடுவாங்க. அப்புறம் நடுத்தரில் வந்துடுவாங்க. ஸோ ஒரு சராசரி மனிதன் அவங்க வந்து ரிட்டையர்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ரிட்டையர்மெண்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ ஒரு தொகை இருக்கணும், அவங்க வாழ்க்கையை வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 10 years or 20 years வாழ்கிறதுக்கு எவ்வளோ ஒரு நம்பர்ஸ் இருக்கா?
கரெக்டான நம்பர் சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாரோடைய லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் இப்போ எப்படி கணக்கு பண்ணலன்னா, ஓகே உங்களுக்கு ஒரு மாதம் எவ்வளோ தேவைப்படுது, உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது. இப்போ உங்களுக்கு இது கடன்லாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் மேபி கடன்லாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் பேசிக் யூட்டிலிட்டி பில்ஸ், வீட்டில் தங்குறது, சாப்பாடு, கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது ஒரு மந்த்துக்கு. ஸோ லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு 2000, 2500 இல்லை 3000 தேவைப்பட்டுச்சுன்னா அது 1 month. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஸோ யூ டைம்ஸ் 12. அப்புறம் வந்து ரிட்டையர்மெண்ட்க்கு எவ்வளோ? ஸோ லெட்ஸே 60 வயசில் ரிட்டையர் பண்ணுறாங்க. நம்மளோட லைஃப் எக்ஸ்பென்டன்சி இஸ் பிட்வீன் 75 to 80. ஸோ ஒரு 80 எடுத்துப்போமே மேக்ஸிமமாக இருக்கும், சொல்ல முடியாது. ஓகே, ஸோ 60 to 80 20 years இருக்குது. ஐம் நாட் டேக்கிங் இன்ஃப்ளேஷன் yet. இன்ஃப்ளேஷன் பண்ணலன்னா இன்டர்நெட்டில் நிறைய கல்குலேட்டர்ஸ் இருக்குது. யூ கேன் புட் அண்ட் see how much you need. ஓகே, பட் இன்ஃப்ளேஷன் இல்லாமல் நான் பார்க்குறது மீன்ஸ் அந்த விலைவாசி இல்லாமல் உங்களோட ஹாலிடே இதெல்லாம் பேசிக் செலவு மட்டும். ஸோ இஃப் 3000 times 12 36,000. ஸோ அது 1 year. Then you times with 10 years 20 years. Yes, 10 years almost $1 million கிட்ட வந்துடும். அதனால 20 years. Yeah, 20 years. So there's a basic calculation you can do. Of course half of us don't have that money. So when we don't have that money, then inga da vandu, are you going to prolong your retirement? I mean, you don't retire at 60. If getting na ipa irukra nammaloda health and living style, we don't have to retire at 60. Yes. It's more of like there's so many opportunities, and mental health is good to continue working actually. Yes. But not I totally agree to that. It's good. You still can work while you can. Until that age that you feel that I can't move, you still can work. But the working must be something in the vayasula vandu, it's something you enjoy. You want to do in the work. Correct. And you earn some money. So it's about creating that kind of opportunity. So ippe na vandu, okay, let's say you're now 45, you're 50, you do your calculation now. Okay, it's not going to be enough. Then work up skills or work up plans, how you going to continue ungaloda retirement. That means you neenga 60 la retire pandama, what are you going to do after that to continue earning? Because you know your money is not enough. Yes. So at least இப்போ அந்த calculation செஞ்சோம்னா, and if you go to EPF's website, very good calculators இருக்கு. ஸோ நீங்கள் calculate பண்ணலாம், இப்போதைக்கு என்னோட contribution இவ்வளோ போகிறது, இன்னும் 10 வருஷத்துக்கும் இவ்வளோ போகும். It will show you roughly how much you will have that age. Okay, right. So அந்த calculationும் அவங்க கொடுத்துருவாங்க. And then you can see, okay, இவ்வளோ இருக்குது, எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, கேப் இருக்கு, ஸோ இந்த கேப்க்கு நம்ம என்ன செய்யலாம். Okay, right. So you can put your plan. So இப்போ நான் வந்து 60ல் ரிட்டையர் பண்ண முடியாது. So what can I do after 60? What 60லேருந்து 70 வரைக்கும் நான் வந்து என்ன மாதிரி வேலை செய்யலாம், எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, what knowledge. இந்த 10 வருஷத்தில் அதையும் நம்ம வந்து நம்ம செல்ஃப்காக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் என்ன கேட்டிங்கன்னா, அந்த 45க்கு வந்த கையோட இட்ஸ் அ வெரி சீரியஸ் திங்கிங் அபவுட் யுவர் ரிட்டையர்மெண்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை பார்த்துடணும். You only got 15 years. And time flies very fast. ஸோ அந்த 15 இயர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்கில் எடுக்க போகிறீங்களோ, என்னென்ன and you got to work on your what, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க. Don't come to 60 அப்புறம் யோசிங்க என்ன செய்ய, இன்னைக்கு போய் என்ன புதுசாக ட்ரைனிங் எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. And also another part, இந்த வயசில் ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும். ஸோ 45லாம் நிறைய பேர் இன்னும் வேலை செய்கிறாங்களா, யுவர் கம்பெனி இஸ் ஸ்டில் பேயிங் ஃபார் யூ. அந்த டைமில் ஒழுங்காக போய் உங்களோட மெடிக்கல் செக்அப் இதெல்லாம் பயன்படுத்திட்டு மேக் ஷுர் வந்து யூ மூவ் டுவர்ட்ஸ் ஹெல்த்தி லைஃப், பெட்டர் லிவிங் லைஃப். யூ ஹேவ் டு மூவ் டுவர்ட்ஸ் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரெடி அந்த டைமில். அண்ட் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் வாட் யூ ஈட், வாட் யூ டிஸ். பிகாஸ் 60 வேலைக்கு போகணுமே, இன்னும் காசு பத்தலே. அதுக்கப்புறம் யூனோ ஃபார் எனி சிக்னஸ் இதெல்லாம் நம்ம சும்மா போய் விழுந்தோம்னா தென் என்ன செய்ய போகிறோம், லாங் டேர்ம் பிளான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அந்த பார்க்க 45 is actually a wake up call. நிறைய திங் நம்ம வந்து 45 don't wait until you're 60 then நீ நம்ம பார்க்க போகிறோன்னு. 45 it's the wake up call. Because I think when you're 60s everything is clouded.
that it's too clouded for you to even find things. Oh yes, it's too late. Too late. It's too late. But if you're there, don't worry, do it. It's never too late, right? So never too late for anything. It's never too late because இப்ப இருக்கிற this thing people are working up to 70, 75, as much as you can do. But there's a lot of things elderly can do. So ஆனா அந்த skills and the knowledge அதெல்லாம் அவங்க கத்துக்கணும். And of course some people do fall ill, we cannot help it. So at least these are things we don't know, right? So அதெல்லாம் நம்ம அதான் வேலை செய்யும் போது யங் டைம்லேயே அந்த ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸ், கவரேஜ் இதெல்லாம் கூட நம்ம பார்த்துக்கணும். Especially medical, because the inflation in medical is too high. It's too high, yes. And நிறைய பேர் அது என்ன நினைப்பாங்களா, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாம் ஃப்ரீ. ரிமெம்பர், இட்ஸ் நாட் டோட்டலி ஃப்ரீ. Yes. You still have to pay some amount. If it's a very critical disease, chronic disease, the medication pay பண்ண சொல்லுவாங்க. Treatment is free, but the medication is too expensive. அதுக்கு கூட அவங்க pay பண்ண சொல்லுவாங்க. The waiting list is too long. So you have to always be prepared. It's a scary reality, but yes, we have to. ஸோ பேச அவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கும் சேமிக்கணும். வாழ்க்கைனாவே அப்படிதான், எல்லாத்துக்கும் வந்தாச்சு. அந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதையும் என்னென்ன சேவ் பண்ணி வைக்க முடியுமோ நம்ம கடைசி காலம் வரைக்கும் we have to do. I think it is basically a discipline thingy. When it comes to கடன், right, debtsல what is the ratio of the gender, female-ஆ மேலா, யார் அதிகமாக கடன் வாங்குறாங்க? ஏன்னா I also wanted to put this male is taking a lot of kadana. எங்களோட statistics படி 70-30, 70% மேல் வராங்க பிரச்சனையோட. But it's hard to judge here because most of the male are still the sole breadwinner in certain family household. So maybe அதனால அவங்க அந்த கடன் எடுத்துட்டு இருக்காங்க. And income capacity பார்த்தோம்னா they are still higher. அவங்க still higher than female. So maybe அதனால கூட அந்த bigger amount falls on them. But நாங்கள் இன்னொரு ஆய்வு செஞ்சுருக்கோம் in terms of financial management and thing. Women score higher in financial management, but they score higher in managing, saving, not in investing. ஏன்னா women are not risk takers. Right. Generally the characteristic they are not risk takers compared to men. So they don't grow wealth as well as men. Okay, right. In terms of investment, they are good at saving, managing. I mean அது நம்ம வீட்டிலேருந்து நம்ம பார்க்கலாம்ல, முன்னெல்லாம் பாட்டிங்களாம் ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க, ஆனால் அழகா எங்கள் அப்பா சொல்லுவார், அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கூட போகல, ஆனால் அழகா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிற காசு வச்சு இன்னும் குறவா வச்சுக்கிட்டு இன்னும் really multiply and come. So I think in that sense women got the natural skill of that. But when it comes to growing or when it comes to investment, we do see women or the part இன்னும் குறவா இருக்கு. You still see more men there. So it's about taking risk and the knowledge to அதில் போகிறதுக்கு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் ஸ்டில் லோ இஸ் தேர். நிறைய பேர் செய்கிறாங்க, பட் இட்ஸ் ஸ்டில் வெரி லோ. So there's a different characteristic. அதனால gender wise நான் சொல்ல மாட்டேன் that men are bad, no அப்படின்னு இல்லை. Maybe responsibility கூட ஸோ அதனால அவங்க கூட இருக்கிறாங்க. And then ரிஸ்க்கும் அவங்க கூட தொகையாக இருக்கிறதா இருக்கு. ஸோ இட்ஸ் there. And trusting wiseல women கூட இப்போ ஸ்கேம் எடுத்தோம்னா ஸ்கேம் எடுத்தா கூட men is falling to most of the scam, but அப்படின்னு love scam எடுத்தோம்னா women are falling more. Yes. So it's also based going to woman has this trust more, and certain characteristics certain it's case to case lah. Okay. The biggest, I feel most of the time that we spend a lot of money that we don't have. Which is, I feel, credit card. We're going to get the money. We think that we have the money. We think we can spend the money, but in reality, we don't have. We never seen the money.
I'm talking about credit card, pay now, no, buy now, pay later. இந்த மாதிரியான ட்ராப்பில் வந்து நிறைய பேர் நான் நினைக்கிறேன் இப்போ if you go into like TikTok shop or anything, you just click to buy. So that is become என்ன சொல்கிறது ஒரு habit, ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு இப்போ. அதனால கூட நிறைய கடன்கள் வருது. ஆமாம், பிகாஸ் இட்ஸ் டூ ஈஸி டு ஸ்பெண்ட் நவ். இப்போ முந்திலாம் வீட்டு விட்டு வெளியே போனால் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ வீட்டிலே இருக்கும் போதே சும்மா உட்காந்துருக்கும் போதே ஸ்பெண்ட் பண்ணலாம். With a cup of coffee we can spend. I still remember one of my friends story. அவங்க வந்து பெட்ரோல் காசு சேவ் பண்ணணுக்காக எல்ஆர்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. ஆனால் எல்ஆர்டி எடுத்து ஆரம்பித்த கையோட இன்னும் கூட செலவு பண்ணுறாங்களா. ஓகே. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கும் போது எல்ஆர்டியில் அப்படியே வெயிட்டிங் பண்ணி ஏதாச்சும் டிக் பண்ணி வாங்கிட்டே இருக்காங்களா. all the time on the phone. because சேவ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே போய் இது டிக் பண்ணிட்டு சில பேர் அப்படிதான் சின்னது வந்து சின்ன செலவுகளை ரொம்ப பார்ப்பாங்க. பெரிய செலவு வந்து கொஞ்சம் பேர் அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க. they don't see that. இந்த சின்ன சின்ன செலவுகள் வந்து especially like buy now pay later, I think in Shopee they give 6,000 ringgit for you to spend and pay later. As I said it comes back to the thing, it's a lifestyle expenses, don't take loan. If it's for your lifestyle, நீங்கள் எப்போவுமே அதை போஸ்ட்போன் பண்ணலாம். ஸோ டோன்ட் டேக் லோன். ஸோ பெஸ்ட் வந்து டோன்ட் லிங்க் யோர் கிரெடிட் கார்ட்ஸ் டு ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். பெஸ்ட் வந்து நீங்கள் மேக் த பேமெண்ட் டிஃபிகல்ட். ஸோ நான் கிளிக் பண்ண கையோட பேமெண்ட்க்கு போகக்கூடாது. அது கொஞ்சம் ப்ராசஸ் இருந்தால் தென் நம்மளும் வந்து அந்த ரஷ்ல வந்து மேபி அந்த ப்ராசஸ் கார்ட்டில் தான் வச்சுருப்போம். ஸோ கார்ட்லேருந்து போய் வாங்குறதுக்கு அது இன்னொரு நாள் ஒரு மனசு மாற்றம் நடக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்கு. இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ இம்பல்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனை வரும். ஸோ வி டிலே கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். வி டிலே யோர் நாட் பேயிங் ப்ராசஸ். மைண்டில் எப்போ வேணான்னு சொன்னால் அப்போ தான் கூட செய்வோம். எஸ் எஸ் யூ ஹாவ் டு அக்னாலேஜ் ஆல் திஸ். நீங்கள் வாண்ட் டு மேக் அ சேஞ்ச்னா அட்மிட் வாட்ஸ் த ப்ராப்ளம், அக்னாலேஜ். நான்லாம் வந்து எப்போ வேணான்னு சொன்னால் தான் அப்போ தான் கூட செய்வேன். ஸோ எனக்கு அந்த I know this is me, இதுதான் நான். I don't have to tell anybody, it's me. ஸோ நான் வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் அப்புறமா செய்வோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இட்ஸ் மீ வர்சஸ் மீ லா. இட்ஸ் மீ வர்சஸ் மீ. அவ்வளோதான். The only problem is you. Yes. Okay, no one is putting a knife there and asking you to buy. அப்போ வாங்கணும். யாரும் சொல்லல. Even on the Shopee or whatever it is, they are not asking us to say, hey, you have to press now to check out. They don't. It's you. அது நம்மளோட சாய்ஸ். சொன்ன மாதிரி இருக்கு சாய்ஸ். So you make your choice difficult. So I'm not telling myself I'm not going to get it because I know நான் அது மாதிரி சொன்னேன்னா அப்போ தான் நான் போய் அத்தடுவேன். So it's best is I said நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். So I'll put things in my cart. Alright. I'm also a bit addicted to this online now. So எல்லாம் கார்ட்ல போட்டுருவேன். ஸோ கார்ட்ல போட்டுட்டு தென் ஐ திங்க் ஓகே லேட்டர் தான் நம்ம போய் பே பண்ணுவோன்ட்டு. அது ஒரு 2-3 நாள் சில நேரத்தில் யோசிப்பேன் ஏன் பொருள் வரவே இல்லை அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். ஓ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவேன் நான் வாங்கவே இல்லை. நான் செக் அவுட் கூட பண்ணேன். I saved that few hundred. Yes. So sometimes putting in the cart actually helped you save a lot because you actually didn't need the thing. So best வந்து இந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா put it in your card first and don't link your credit cards. முக்கியமா don't link your e-wallet easily. அது சொல்லும் you want to make payment easy. So every time you want to make payment you got to go and நீங்கள் மேனுவலாக செய்யணும். then அது வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும். So the more difficult you make technology to you for certain things, அது வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். It is also, I've noticed, this is personally I have an experience. I do link my card for this VPN purchasing and all those things, right? எனக்கே தெரியாமல் என்னோட டிஜியில் வந்து எனக்கு ஒரு 500 ringgit வந்து எக்ஸ்ட்ரா பில் வந்திருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் nowadays all these apps and all those things you browse, right? You are trying for temporary 15 days கொடுக்குறாங்கல்ல. You just like automatically it took the card details and then after that you forget about it because you are not keep tracking the trial இருக்கிறோமா இல்லை the permanent planக்கு போயிட்டுமா 15 days ஞாபகம் வச்சுப்போம். So இது மாதிரியான இதில் வந்து situationல then I just realized that I have 500 ringgit I have to pay. When I went there it was like from Apple.
then I did not buy anything. I don't easily, I don't buy online things, as well as I don't, have these apps and all. Eppadi vandadunu. But they ask, we have to write in. It's already 1.5 months. The money is not, I have no clue whether money is going to come back or not. So in the madri andala romba careful. Yeah, must be because they play with you lah. Yeah. Why they ask your details all upfront? Because most likely நீங்க மறந்துடுவீங்க. ஆமா. To keep count is 15 days or 30 days. And then in the email வரும். The email will come, mostly will go into your junk email, and there's like so many there. Yes. So அது நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பார்க்கிறதுக்கு. So they play with your mind. Yeah. So it's very challenging nowadays actually. Compared to last time, if you ask me, to save now is even more challenging. So and also nowadays I feel that we don't see money. Yeah, we don't see the keep cash. money. We don't keep எல்லாமே வந்து cashless ன்னு சொல்லிட்டு முன்ன வந்து ஒரு it's just a belief that more money you see in your wallet, it multiplyன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எடுத்து போயோ முடியுதா அப்படின்னு ரொம்ப ஒரு பயம் இருக்கும். என்ன இவ்வளோ காசு வச்சுருந்தோம் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் இப்போ அந்த காசை நம்ம பார்க்குறது இல்லை. We do not withdraw and keep it. We are just spending without seeing the money. So we tend to spend more. Yeah. So the best thing is வந்து you know yourself and you move your money. So e-wallet இவ்வளோ தான் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, that's the amount you keep that. ஒரு லிமிட். So you have to move your money out. So savings, salary account salary வந்துருச்சுன்னா move it out for savings first. So this is the balance that I got to play. எல்லாமே அங்கே வச்சுருந்தோம்னா நம்ம அதை ஜீரோ ஆக்கிடும். இருக்கிற வரைக்கும் நம்ம பாய்ப்போம். So move your money out to different envelopes. So the more places the money is, இது வந்து காலங்காலமாக செய்கிறாங்க. மிந்தி கபர்ட்ல வந்து இந்த ஷெல்ஃபில் வந்து அரிசி டப்பா கொஞ்சம். இட் இஸ் the more we diverse and keep, then தேவைப்படும் போது இங்கேருந்து அங்கேருந்து. ஸோ சேம் திங் இப்போ எல்லாம் டிஜிட்டல். டோன்ட் கீப் மணி அட் ஹோம், டூ ரிஸ்கி. ஸோ எல்லாம் டிஜிட்டல். ஸோ யூ ஹேவ் வேரியஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து பெட்ரோலுக்கு மட்டும்தான், க்ரோசரிஸ்க்கு தேவைப்படுறதுக்கு. தென் ஹேஸ் வி மூவ் அவர் மணி, தென் அது குறை நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், then I know. But if everything is at one go, then we will you don't. So make use of the technology this way. You have various accounts, so you know this bank account is only இதுக்கு மட்டும். Then savings ஓட account முடிஞ்ச அளவுக்கு வந்து online banking வேணாம், ATM card வேண்டாம். So it's your savings, so it's harder for you to take out. Arankuthi followersக்கு what would be your advice to stay away from கடன்? I say just remember the 3 P's. அந்த 3 P follow பண்ணுங்க. எடுக்கும் போது always think the purpose of you taking this loan. ஏன் நான் இந்த லோன் எடுக்கிறேன். செகண்ட் வந்து payment affordability, very important. அந்த 40% ஃபார்முலா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் பேங்க் வந்து வங்கிங்க வந்து உங்களுக்கு கூட ஆஃபர் பண்ண. யூ மஸ்ட் ரிமெம்பர் their job is to sell. ஸோ அவங்க சொல்லுவாங்க உங்கள் சம்பளத்துக்கு நீங்கள் இவ்வளோ எடுக்கலாமே, ஏன் இவ்வளோ தான் எடுக்கிறீங்கன்ட்டு. You don't fall, you take what you need. There's no need to take more just because அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, பிகாஸ் நீங்கள் கூட கட்டணும் லைட்டு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் த பேமெண்ட் அஃபோர்டபிலிட்டி. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் உங்கள் ரெக்கார்டை அழகாக மந்த்லி செக் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து இவங்க சொல்லுவாங்க லீவ் வித்தின் யோர் மீன்ஸ்லாம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா லீவ் பிலோ யோர் மீன்ஸ். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ பஃபர். நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ஒரு பஃபர் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஹாலிடேக்கு போனால் கூட எல்லா எக்ஸ்பென்சஸும் கணக்கு பண்ணி 10,000 வெளி வருதுன்ட்டு நம்ம போவோம். ஆனால் சம்திங் வில் ஹேப்பன். ரியாலிட்டி லைஃப்பில் வந்து பிளான் படி எதுவுமே நடக்காது. அது அக்செப்ட் பண்ணிடுங்க. ஸோ தட் சம்திங் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதனால ஒரு பஃபர் காசு. ஸோ நான் வந்து 10,000 வெளி என்கிட்ட இருந்துச்சுன்னா என்னோடய ஹாலிடேயோட காஸ்ட் வந்து 8,000 தான் இருக்கணும். இந்த 2,000 வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு பஃபருக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா ஐ அட்லீஸ்ட் ஹேவ் திஸ். 10,000 இருந்து 10,000 பட்ஜெட்டோட போகணுன்னா 12,000 ஆக போகுது. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா 2,000 கடனில் தான் ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால ஆல்வேஸ் ஹேவ் அ பஃபர். எது செஞ்சாலும் அந்த ஒரு பஃபர் வந்து வச்சுக்கோங்க. அது கடனுக்கு எடுக்கும் போது நம்ம இதை யோசிக்கணும் 3 P's. ஆனால் நிறைய பேர் கடன் பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டாங்க. அது என்ன செய்யலான்னா ஒரு 4A ஃபார்முலா இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி acknowledge there is a problem. இப்போ நான் இந்த மாதிரி செலவு பண்ணுறது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, கடன் எடுத்துகிட்டு இருக்கேன், இன்னொரு கடன் எடுத்து இன்னொரு கடனை கவர் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு அந்த acknowledgement தான் ரொம்ப முக்கியம்.
அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ண சொல்கிறோம். செகண்ட் ஏ வந்து அனலைஸ், உட்காந்து கணக்கு பண்ணுங்கள், எழுதுங்க, யோசிக்காதீங்க. whatever you think in the mind, it's not going to work. You'll forget. Okay. ஸோ அதனால் அந்த எழுதி நம்ம பார்க்கணும். ஓகே, என்ன கடன், எல்லா கடனும் லிஸ்ட் டவுன் பண்ணிவிட்டு, அண்ட் வாட் இஸ் யுவர் பட்ஜெட் லைக், உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி இருக்குது எல்லாமே எழுதிட்டு, தென் நவ் யூ அனலைஸ் ஹவு யூ கோயிங் டு பே, எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியுமா இந்த கடனை செட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ யூ ஹேவ் டு ரியலி சிட் அண்ட் டூ த கல்குலேஷன், மேத்ஸை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய பேர் ஓகே எல்லாம் பிளான்லாம் அழகாக பண்ணிடுவாங்க, ஆக்ட் பண்ணுமே முன்னாடி. இப்போ அந்த ஆக்ஷன் இருக்கணும். ஐ ஹவ் டு கோ அண்ட் டாக் டு த பேங்க், இஃப் தேர்ஸ் த நீட், நான் போய் அந்த வங்கிக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட பேசணும், ஃபேமிலி கூட பேசணும், நான் இந்த செலவு நம்ம வந்து குறைக்கணும், வாட் கேன் பி ரிடியூஸ், வாட் கேன் பி டூ டு கெட் அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் எடுத்து இங்கே கட்டுறதுக்கு. ஏன்னா நம்மளோட வருமானம் இவ்வளோ தான். ஆமாம். ஸோ மேனேஜ் பண்ணுறது இங்கே குறைச்சிட்டு இங்கே கூட கட்டணும், அப்படி தான் இருக்கணும். ஸோ யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் somewhere. அண்ட் இஃப் யூ ஹேவ் அ ஃபேமிலி, அது வந்து ஃபேமிலி கூட உட்காந்து செய்யணும், நம்மளாம் முடிவு எடுத்துகிட்டு செய்ய முடியாது. ஸோ ஹேவ் அண்ட் டாக் அண்ட் டிஸ்கஸ், அது செட்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த ஆக்ஷன், இந்த பிளான் வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஸோ த fourth is coming to AKPK. Okay, right. So yes. AKPK, we can provide you the advice, we can help you, but எல்லா கடனும் எங்களால் உதவி செய்ய முடியாது. We can only help loans வந்து வங்கியிலேருந்து எடுத்த லோன், besides வங்கி, PTPTN and the CON and I think that's it, MBSP. கார்ப்பரேசிலேருந்து எடுத்த லோன் எங்களால் உதவி செய்ய முடியாது. மணி லெண்டர்ஸ்லேருந்து எடுத்த லோன் எங்களால் உதவி செய்ய முடியாது. லைசன்ஸ் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த அன்லைசன்ஸ் மணி லெண்டர்ஸ், அதை வந்து நாங்கள் உதவி செய்ய முடியாது. ஸோ தேர் சர்டன் லோன்ஸ் வி கான் ஹெல்ப் வித், பட் மேபி அட்வைஸ் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் அந்த கல்குலேஷனுக்கு அந்த இதுக்கு வந்து நம்ம அட்வைஸ் கொடுத்துட்டு ஹவ் யூ கேன் மேனேஜ் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ டேக் தட் ஆக்ஷன். ஒரு கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நாங்கள் பார்த்துருக்கோம். ஐ ஹவ் சீன் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் ஸ்டோரி. நிறைய பேர் வந்து டிலிஜென்ட்டாக, டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணி வெளியே வந்திருக்காங்க. ஓகே, ஆனால் த ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன் பை யூ. ஸோ அந்த அக்னாலேஜ்மெண்ட் இல்லைன்னா they keep adding வந்து will come to a point வந்து அதை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் ஒரு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியாகிறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு. ஐம் ஷுர் தட் அவர் ஃபாலோவர்ஸ் would have some awareness of AKPK, CITOS. I mean நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க, பட் எஸ்பெஷலி நம்ம வந்து மரங்கொத்தி ஃபாலோவர்ஸ்க்காக உங்களோட இந்த அவேர்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ. ஓகே வியூவர்ஸ், இந்த எபிசோட் வந்து நீங்கள் அஃப்கோர்ஸ் நிறைய விஷயம் வந்து நம்ம கலந்து பேசணும். அந்த 3 பீஸை மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஃபைனான்ஷியலோட பிளான் வந்து ஒரு இந்த என்ன சொல்கிறது, நிறைய சிந்திங்க. இந்த செலவு வந்து தேவையா, இல்லை இதுக்காக என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு நல்லா யோசனை பண்ணிவிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்க. இந்த எபிசோட் வந்து இந்த சீசன் 1ஓட ஃபைனல் எபிசோட். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா அவ்வளவு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் எங்களோட வணக்கமும் நன்றியும். இதே மாதிரி சீசன் 2ல் இன்னும் நிறைய எபிசோட்ஸு உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ மேக் ஷுர் யூ ஆல் ஃபாலோ மரங்கொத்தி சேனல் அண்ட் ஐ வில் see you all in another episode. It's bye from Marangkothi now.